நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவர். கொரோனாவை ஒரே நிமிஷத்துல நம் தேவனால் அழிக்க முடியாதா? இப்படி கேள்விகள் ஏராளமாய் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. சங்கீதம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று. பின்ன ஏன் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 100 நாட்களாக இந்த கொரோனா நோய் அழியவில்லை? நம் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆபிரகாமிடம் நம் தேவன் சொல்கிறார், அவர் எல் ஷடாய் என்று சொல்லியிருக்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் அன்றைக்கு செங்கடலை பிளந்தவர், எரிகோவை சாய்த்தவர், மரணத்தை ஜெயித்தவர். இந்த சாதாரண கொரோனா நோயை அவரால் ஒழிக்க முடியாதா? கிறிஸ்தவன் இன்றைக்கு கதறி கதறி கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறானே. உபவாச ஜெபம், தொடர் ஜெபம், முடிவு ஜெபம், இப்படி ஏராளம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறான் கிறிஸ்தவன். ஆனாலும் இன்னும் விடுதலையே இல்லையே. காரணம் என்ன? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிசய தேவன் இதுவரை இந்த கொரோனாவை ஏன் அழிக்கவில்லை? ஆவியானவர்தாமே இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். முதலில் இந்த கொரோனா நோய் யாரால் வந்தது என்று புரிய வேண்டும். இந்த ஆண்டு மே மாதத்திலே விசுவாச முழக்கம் இதழிலே கொரோனா பற்றி என்று ஒரு செய்தியை நான் எழுதியிருக்கிறேன். இந்த பொல்லாங்கான நோய் பிசாசால் வந்தது, இது தேவனால் வரவில்லை, தேவன் இந்த நோயை அனுமதிக்கவும் இல்லை என்று நான் எழுதியிருக்கிறேன். இப்படிப்பட்ட உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறேன். அவர் இந்த நோயை தண்டனையாக கொடுத்தார் என்றால் அவர் முன்கூட்டியே அந்த தண்டனைக்கான காரணத்தையும் அதிலிருந்து விடுதலையாகக்கூடிய பரிகாரத்தையும் சொல்லியிருப்பார். அப்படித்தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இது குறித்து சென்ற மாதம் விசுவாச முழக்கம் பத்திரிகையில தேவன் தரும் தண்டனைக்கு விடுதலை உண்டா என்ற ஒரு செய்தியை நான் எழுதியிருக்கிறேன். அதை மறுபடியும் அதில் உள்ள ஒரு துணுக்கை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் கர்த்தராலே தாவீதுக்கு யுத்தத்திலே வெற்றி கிடைத்தும் அது தன்னிடம் உள்ள ஆள் பலத்தால்தான் என்று எண்ணி தன்னுடைய தளபதி மூலமாய் மொத்த போர் வீரர்களையும் கணக்கெடுக்க சொன்னான் தாவீது. அந்த தளபதி மறுப்பு கூறியும் கூட தாவீது ஒத்துக்கொள்ளவில்லை. கணக்கு எடுக்கப்பட்டது. ஆனாலும் தாவீது மனம் வருந்தி தானே மன்னிப்பு கேட்டான் தேவனிடத்திலே. இது பகிரங்கமாய் தேவனை மீஞ்சி நடந்ததுனாலே தேவன் ஒரு தண்டனையை கொடுக்கிறார். அன்றைய தினத்திலே தீர்க்கதரிசி வாயிலாய், தீர்க்கதரிசி மூலமாய் அந்த தண்டனை வெளிப்படுத்தப்படுகிறது. அதிலும் கூட நம்முடைய தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்ததுனால அதிலேயும் சில சலுகையை ஆண்டவர் செய்திருக்கிறார். கொள்ளை நோய் மக்களுக்கு வந்தது. கொள்ளை நோய் வந்தது. உடனே தாவீது ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார், ஆண்டவரே, நான் தானே பாவம் செய்தேன், என் ஆடுகள் என்ன செய்தன, எனக்கும் என் வீட்டுக்கும் இது சம்பவிக்கட்டும் என்று தேவனிடத்திலே விண்ணப்பிக்கிறான். அப்போது தீர்க்கதரிசி சொன்னபடியே ஒரு வரிவிடத்தையும் பரிபொருளையும் இலவசமாய் வாங்காமல் பணம் கொடுத்து வாங்கி சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் பகிரங்கமாய் அவன் செலுத்தினான். அப்போது வாதை நின்று போயிற்று. ஆக நம்முடைய தேவன் தான் கொடுக்கும் தண்டனையில புண்ணும் சொல்லி புண்ணுக்கும் மருந்தும் சொல்லி இப்படியாய் நடத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த கொரோனா அவரால் வராததனால் தான்
தேவன் ஏன் அழிக்கவில்லை என்ற ஒரு காரியம் இன்று வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு வெளிப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. யாரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அலைகிற பிசாசானவன் இப்படிப்பட்ட வியாதியை உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிறான். நம்முடைய தேவன் வியாதியை கொடுக்க பிசாசுக்கு அனுமதி கொடுப்பதே இல்லை என்ற ஒரு சத்தியம் முதலிலே கிறிஸ்தவர்களுக்கு புரிந்தாக வேண்டும். வேதத்திலே நாம் பார்த்தால் இப்படியாய் கொள்ளை நோயோ பஞ்சமோ பூமி முழுவதற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கூட சேர்த்து பிசாசு கொடுத்ததாகவோ அதிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்ததாகவோ எந்த ஒரு செயலும் வேதத்தில் இல்லை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசித்தால் இயேசு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் இருந்தார் என்று இருக்கிறது. ஆக ஒரு சிலருக்கு பிசாசானவன் வியாதிகளை கொடுத்திருக்கிறான். அந்த ஒரு சிலர் இயேசுவிடம் விசுவாசத்தோடு வந்தார்கள், சுகமடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இன்றோ உலகம் முழுவதுமே கொரோனா நோயாய் இருக்கிறது. அன்று போல இன்றும் உலக மக்கள் எல்லாருமே நம்பிக்கையோடு இயேசுவிடம் வந்தால் கண்டிப்பாய் சுகம் கிடைத்தே தீரும். வேதத்திலே கானானிய ஸ்திரீ, நூற்றுக்கு அதிபதி, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, குருடர்கள், குஷ்ரோகிகள், ஜபாலய தலைவன், சந்திரரோகி வியாதிக்காரன், திமிர்வாதக்காரன், இப்படி பல இயேசுவை தேடி வந்து விசுவாசத்தினாலேயே அவர்கள் விடுதலையை பெற்றார்கள். அப்படியா இந்த உலக மக்களை இயேசுவிடத்திலே கொண்டு வருவதற்காக சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தவோ, டிராக்ஸ் கொடுக்கவோ, வீடுகளை சந்திக்கவோ, ஆஸ்பத்திரிகளை போய் பார்க்கவோ எந்த ஒரு வழி வாசல்களும் இல்லாமல் பிசாசானவன் தற்போது எல்லா திசைகளிலும் மூடி வைத்திருக்கிறான். ஆனாலும் விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகள் மட்டும் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இப்படியாய் நான் பல நாட்களாய், கடந்த 90 நாட்களாய் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். இப்படி நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தார். ஒரு டார்ச் அடிப்பது போல ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். ஏதேனுக்குள்ளே பிசாசு போய் ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்து உலகம் முழுவதற்கும் ஆவிக்குரிய மற்றும் சரீர மரணங்கள், பாவங்கள், சாபங்கள் போன்ற பொல்லாத காரியங்களை கொடுத்து பக்தியில்லாத சந்ததியை பெருக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் கர்த்தர் பூமியிலே மனுஷனை படைத்ததற்கு மனஸ்தாபப்பட்டார். பூமியை ஜலப்பிரளயத்தினாலே நிக்கிரகம் பண்ணினார். ஆனாலும் 8 பேரை மாத்திரம் காப்பாற்றி மனித இனத்தை உருவாக்கினாலும் ஏதேனில் பிசாசு விதைத்த அதே கிரியை, அதே பாவக்கிரியை, அதே மரணக்கிரியை, அதே சாபக்கிரியை உலகம் முழுவதும் தொடர்ந்தது. உலகம் முழுவதையும் அந்த நேரத்தில் தேவன் அழித்திருந்தால் தேவனுடைய படைப்பு வீண் என்று ஆகியிருக்கும். நம் தேவன் எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவர், ஞானம் உள்ளவர். இவரால் பிசாசின் செயல்பாடுகளுக்கு மாறுத்தரம் செய்ய முடியவில்லை. அதனால் தான் அவர் படைத்த உலகத்தையே அழித்துக் கொண்டார் என்ற ஒரு பழிச்சொல் அவர் மேல் வருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்படியாய் உலகத்தையே கெடுத்த பிசாசின் கிரியைக்கான மாற்று வழி என்ன என்று தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னாலேயே சிந்தித்தார். உலகம் முழுவதும் ஈனப்படுத்திய பிசாசையும் அதன் கிரியைகளையும் ஒரே நொடியில் அழித்துவிட்டு அவர் செம்மையான உலகை அவர் அன்றைக்கே உருவாக்கி இருக்கலாம் அல்லவா? ஏன் அப்படி செய்யவில்லை? அப்படி செய்தால் பிசாசானவன் உலக மக்கள் மீதும் தேவன் மீதும் குற்றம் சுமத்த வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கும் வெளிப்படுத்தல் 12:10 வசனத்தின்படி இன்றைக்கும் பிசாசானவன் தேவனுடைய சன்னிதானத்திற்கு போய் நம்மை பற்றி குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று வாசிக்கிறோமே. அது மட்டுமல்ல, நம் தேவன் அப்படி அடித்திருந்தார் என்றால் அவர் ஒரு சர்வாதி
அவர் ஒரு சர்வாதிகாரி போல ஆகியிருப்பார். அப்படியே உலகமும் சர்வாதிகாரி என்றே சொல்ல ஆரம்பித்துவிடும். இதற்காகத்தான் தானே மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து ஏதேன் முதலான அத்தனை உலக மனிதர்களின் பாவங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து மரித்து விடுதலை தந்தார். இதிலும் கூட அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் விடுதலை. ரோமர் 18-19 வசனங்களை வாசித்தோம் என்றால் நான் வாசிக்கிறேன். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே சிந்தனையை அன்றைக்கு ஏதேனிலே பிசாசு செய்து உலகம் முழுவதும் பாவம், சாபம், மரணம் எல்லாவற்றையும் கொண்டு வந்தானே, அதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து ரத்தம் சிந்தி விடுதலையை கொடுத்தாரே, அந்த சிந்தனையை இந்த கால கொரோனாவுக்கு கொண்டு வாருங்கள். தேவன் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏதேனில் நுழைந்த பிசாசு இன்றைக்கு சீனாவில் நுழைந்திருக்கிறான். சீனா என்கிற ஆதாம் மூலமாய் உலகம் முழுவதும் கொரோனாவை பரப்ப வழி செய்து கொண்டிருக்கிறான். இப்போதும் தேவன் ஒரே நொடியில் அவன் செயலையும் அவனையும் அழித்துவிட முடியும். ஆனால் இவர் ஒரு சர்வாதிகாரி என்ற ஒரு நிலை வந்து விடுமே. நம் தேவன் சர்வாதிகாரி அல்லவே. அப்படியானால் அன்று போல மறுபடியும் அவர் பிறந்து மரித்து சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி விடுதலை தர வேண்டுமா? தர முடியுமா? திறப்பின் வாயிலில் நின்று நமது ஆக்கினைகளை எல்லாம் சுமந்து தீர்த்தவர் மறுபடியும் மரிக்க வேண்டுமா? கற்பாறையை 2 முறையா பிளக்க வேண்டும்? இல்லையே. அவரது ஒரே மரணம், அதனாலே சிந்தப்பட்ட ரத்தம் மிகவும் விலையேறப்பட்டது. அது நிலைத்து நிற்பது, எல்லா தீமைகளையும் அழிக்கக்கூடிய ரத்தம் அது. ஹல்லேலூயா. அப்படியானால் இப்போது வழிதான் என்ன? இதுதான் கேள்வி. உலகிலே ரட்சிக்கப்படாத மக்களும் அவரது தேவ ராஜ்யத்தின் குடிமக்கள் தானே. அந்த சராசரங்களும் அதன் செயல்பாடுகளும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மாத்திரம் அல்லவே, கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் அல்லவே. இந்த நிலையில் கொரோனாவின் கொடூரத்தை ஒழிக்க நம் நிமித்தம், கிறிஸ்தவரை நிமித்தம் தேவன் செய்ய போகும் காரியங்களை சொல்லுகிறேன், கேளுங்கள். அன்றைக்கு ஆபிரகாமின் நிமித்தம் ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்த தேவன், அன்றைக்கு ஈசாக்கின் நிமித்தம் ஈசாக்கின் சந்ததியை ஆசீர்வதித்த தேவன், இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய இயேசுவை ஆண்டவரோடு ரட்சகரோடும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம் நிமித்தம் தேவன் செய்ய போகும் காரியங்கள் என்ன? அதை சொல்கிறேன், கேளுங்கள். ஒன்று, சத்தியத்திலே உறுதியாக இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் விசுவாச வல்லமையினாலே இந்த வாதை அவர்களை அணுகாது, அணுகவே அணுகாது. 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் அவர்களுக்குள் நிறைவேறி ஆக வேண்டும். இந்த வாதை அவர்களை அணுகாது. அப்படியே இந்த வாதை அணுகிவிட்டாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அதை ஜெயிக்கத்தக்கதான வழிவகைகளை ஆவியானவர் நிச்சயம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கியே தீர்வார். 2வது காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். ரட்சிக்கப்படாத மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இன்னும் இயேசுவை ஆண்டவர் என்றும் ரட்சகர் என்றும் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த ரட்சிக்கப்படாதவர்களில் யார் யாரையெல்லாம் தேவன் முன்னறிந்திருக்கிறார், யார் யாரெல்லாம் தேவன் முன்னறிந்திருக்கிறாரோ அவர்களெல்லாம் முன்குறித்திருக்கிறார். அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அறிந்திருக்கிறார். இதைத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ
அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிழ்ப்படுத்தியும் இருக்கிறார். ஆக இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லாம் நிச்சயம் இயேசுவை ஏற்று தேவ பிள்ளைகளாய்த்தான் மரிக்கப் போகிறார்கள். அப்படி மரிக்கப் போவதனாலே அவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 1,49,000 பேரை பாதுகாப்பதற்காக நெற்றியிலே முத்திரை போட போகிறாரே நம்முடைய ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவுடைய காலத்தில். அதே போல அப்படி பாதுகாப்பது போல இன்றைக்கும் முன்குறிக்கப்பட்ட புறஜாதி மக்களை நம் தேவன் பாதுகாக்க போகிறார். கொரோனாவிலிருந்து பாதுகாக்கத்தான் போகிறார். தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யோபு 42:2. இதற்காக நம்முடைய தேவன் என்ன செய்ய போகிறார்? இதுதான் இன்றைக்கு கேள்வி. இதற்காக நம் தேவன் செய்ய போகிற காரியம் ஞானத்தையும் அறிவையும் மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு கொடுத்து கொரோனாவிலிருந்து பாதுகாக்கத்தக்கதான பிரிவென்டிவ் பிரிகாஷனரி மருந்துகளை கண்டுபிடித்து தடுப்பூசிகளை கண்டுபிடித்து அவர் செயல்பட வைப்பார். அம்மை, போலியோ, காலரா போன்ற நோய்களுக்கு கண்டுபிடித்தது போலவே மே மாத பத்திரிகையில, விசுவாசம் விளக்கும் பத்திரிகையில நாம் கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான மேஜர் வியாதிகள் இந்த உலகத்திலே வந்ததை நான் கோடிட்டு காட்டியிருக்கிறேன். அந்த 10 பெரிதான வியாதிகளிலிருந்தும் விடுதலை தந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கொரோனாவுக்கும் விடுதலை தந்தே தீருவார். தடுப்பூசி வந்தே தீரும். அவரால் முன்குறிக்கப்பட்ட ரட்சிக்கப்படாத புறஜாதி மக்களை நிச்சயம் அவர் பாதுகாப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுதான் தேவன் எனக்கு ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்திய வெளிச்சம். இது எனக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்னாலேயே இந்த காரியம் கிடைத்தது, வெளிச்சம் கிடைத்தது. ஆனாலும் அதற்கு பிறகு நான் பத்திரிகைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய மோடி அவர்கள், நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இப்படி ஒரு தடுப்பூசியை அவர் வெளியிடப் போகிறார் என்று பல செய்திகள் பத்திரிகையில் வந்தன. இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை என் மூலமாய் தேவன் சொன்ன காரியம் சீக்கிரத்தில் நடக்கும் என்றால் அது ஆகஸ்ட் 15 நடக்கும், நடக்க வேண்டும். அடுத்த காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் தேவன் அதிகமான பாதுகாப்பை அந்த மக்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அவர் முன்குறித்த மக்களுக்கு கொடுக்க இருக்கிறார். உலகத்தாரின் விசுவாச மனநிலையை வைத்து மருந்தையும் கூட கண்டுபிடிக்க செய்வார் அவர். இன்றைக்கு கூட சில தமிழ் மருத்துவ மருந்துகள் வந்திருப்பதாய் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் உலகம் முழுவதும் ஒத்துக்கொள்ளக்கூடிய மருந்தை, கொரோனாவை கம்ப்ளீட்டாய் அழிக்கும்படியான மருந்தை கூட அவர் கண்டுபிடிக்க செய்வார். நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? போக்குவரத்தை கண்டுபிடிக்கத்தக்கதாய் விஞ்ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன். இன்றைக்கு ரயில், பஸ், காரு, ஏரோப்ளேன், இப்படி ராக்கெட், இப்படி பல காரியங்கள் இருந்து கொண்டிருக்கின்றனவே. இவர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கத்தக்கதான ஞானத்தை விஞ்ஞானிகளுக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். தொலைத்தொடர்பு இன்றைக்கு செல் லெவலுக்கு வந்திருக்கிறது. இன்னும் பெரிய லெவலுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கான விஞ்ஞான ஞானத்தை கொடுத்தவர் நம் தேவன். இருதய மாற்றம், கிட்னி மாற்றம், இப்படி பலதரப்பட்ட மெடிக்கல் சயின்ஸிலே பெரிய முன்னேற்ற அறிவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறதே நம்முடைய தேவன். மழை பெய்கிறது, தண்ணீர் எல்லாம் வீணாய் ஆறுகளுக்கு போகிறது, விவசாயிகளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. அங்கே அணைகள் கட்ட வேண்டும், ஆறுகளை உருவாக்க வேண்டும். இப்படியெல்லாம் திட்டங்களை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து செயல்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். இப்படி நன்மையான காரியங்களை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி நன்மையான காரியங்களை செய்கிற நம்முடைய தேவன் இந்த கொரோனா நோய் கம்ப்ளீட்
கம்ப்ளீட்டாய் கியூர் ஆவதற்கும் மருந்துகளை கண்டுபிடிக்க அவர் ஞானத்தை கொடுக்கலாம் அல்லவா? ஆக முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் பிரிகாஷனரி மெஷர்மெண்டாய் தடுப்பூசி நிச்சயம் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த கொரோனா வியாதி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கம்ப்ளீட்டா கியூர் பண்ணுவதற்கு மருந்துகளையும் அவர் கொடுக்கலாம், கொடுக்க முடியும், செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனாலே சீக்கிரத்தில் இந்த கொரோனா என்கிற உபத்திரவம் நீங்கி போகும். இதன் மூலமாய் நம்முடைய தேவன் கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கிற காரியம் ஒன்று இருக்கிறது. இந்த கொரோனா நோயின் மூலமாய் நம்முடைய தேவன் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தொடர்ந்து செய்யுங்கள், விரைந்து செய்யுங்கள், விவேகமாய் செய்யுங்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷம் வேண்டாம். அது அந்தி கிறிஸ்து காலத்தில் தேவதூதர்கள் சொல்லுவார்கள், 1,46,000 பேர் சொல்லுவார்கள், 2 சாட்சிகள் சொல்லுவார்கள். இப்போதைக்கு நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். தாவீது சொன்னது போல இந்த கொரோனா காலத்தில் நாம் தேவ சித்தத்தையும் சாத்தத்தையும் புரிந்து கொள்ளும் தருணம் என்று நாம் உணர வேண்டும். தாவீது சொன்னார், சங்கீதம் 119:71, இந்த தீமையான காரியங்களினாலே தேவனுடைய வார்த்தைகளை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். இந்த கொரோனா பீரியடில் கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய சத்தத்தையும் புரிந்து கொள்ளும் நிலையில நாம் இருக்க வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வருகை சீக்கிரமாய் இருக்கிறது, நம்முடைய பணி ஏராளமாய் இருக்கிறது. தொடர்ந்து செய்ய காலமும் நேரமும் சீக்கிரத்தில் நமக்கு வரத்தான் போகிறது. வரப்போகிற வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி வரப்போகிற பயங்கரமான சோதனை காலத்துக்கு தப்பும்படியாய் நாமெல்லாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ரகசியவர்களை எடுபட வேண்டும். அதுவரைக்கும் நாம் செய்ய வேண்டிய சுவிசேஷ ஊழியம் ஏராளம் இருக்கிறது, செய்ய வேண்டும். நாமும் தப்பித்துக் கொள்வோம். ரகசிய வருகையில மற்றவர்களையும் தப்ப வைக்க வேண்டும். நம் தேவன் ஆதி முதல் இன்று வரைக்கும் சர்வாதிகாரி அல்ல என்றும், நீதியாய் நியாயந்திருக்கிற நியாயாதிபதி என்றும், இந்த உலகம் காணக்கூடிய காலம் சீக்கிரத்தில் வரப்போகிறது. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். 1, சத்தியத்திலே உறுதியாயிருக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் விசுவாச வல்லமையினாலே இந்த வாதை அவர்களை அணுகாது. அப்படியே அணுகிவிட்டாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அதை ஜெயிக்கத்தக்கதான வழிவகைகளை ஆவியானவர் அவர்களுக்கு உண்டாக்குவார். 1. 2வது சொன்னேன், ரட்சிக்கப்படாத புறஜாதி மக்கள் மத்தியிலே முன்குறிக்கப்பட்டவர்களுக்காக அவர்களுக்காக தேவன் பாதுகாப்பை கொடுப்பார். அந்த பாதுகாப்புக்காக முன்கூட்டியே தடுப்பூசிகளை உருவாக்குவார், நிச்சயம் உருவாக்குவார் என்று நான் சொன்னேன். அதை விட இன்னொரு ஹை ஸ்டெப்ல போய் கொரோனா நோயவே அழிக்கக்கூடிய மருந்துகளை கூட நம் தேவன் கண்டுபிடிக்க விஞ்ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுப்பார் என்று சொன்னேன். இது தேவன் எனக்கு சொல்லப்பட்ட காரியம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த காரியத்தை நடத்துவார் என்று நான் நம்பி உங்களுக்கு இந்த செய்தியை, நம்பிக்கை செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லாம் நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நம் தேவன் சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோ, ஆயத்தமாக்குவோம்.